அடிக்கும் கோடை வெயிலை விட தமிழக அரசியல் களம் சூடாக இருந்து வருகிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என எதிர்க்கட்சிகள் ஒரு அணியில் சேர தொடங்கி இருக்கும் நிலையில் சொந்த காசில் சூனியம் வைத்தது போல இங்கு திமுகவினர் சிக்கி வருகின்றனர். திமுகவில் மூத்த அமைச்சரும் திமுகவின் பொதுச் செயலாளருமான அமைச்சர் துரைமுருகன் கடந்த 1996, 2001 திமுக ஆட்சி காலத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார். இந்த காலகட்டத்தில் வருமானத்துக்கு அதிகமாக 3.92 கோடி ரூபாய் அளவுக்கு துரைமுருகன் சொத்து குவிப்பில் ஈடுபட்டதாக அதிமுக ஆட்சி காலத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் வழக்கு பதியப்பட்டது. இந்த நிலையில் அமைச்சர் துரைமுருகன், அவரது மனைவி, மகன் மற்றும் மருமகள், அவரது சகோதரர் மீது பதியப்பட்ட வழக்கில் இருந்து அவர்கள் அனைவரையும் விடுவித்து 2007ஆம் ஆண்டு வேலூர் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. இந்த தீர்ப்பை மறுசீராய்வு செய்ய வேண்டும் என லஞ்ச ஒழிப்புத்துறை தொடர்ந்த மனுவை அடுத்து துரைமுருகன் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள் பி. வில்சன் ஆகியோர் துரைமுருகன் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துள்ளார் என லஞ்ச ஒழிப்புத்துறை குற்றம் சாட்டி இருப்பது தவறானது. இந்த வழக்கு பதிவு செய்யப்படுவதற்கு முன்பாக வாங்கப்பட்ட சொத்துக்களும் வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டே விசாரணை நீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்டவர்களை விடுவித்திருக்கிறது. எனவே அந்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்டுள்ள மறு ஆய்வு மனு விசாரணைக்கு உகந்தது அல்ல என்பதால் இந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வாதிட்டனர். லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜே. ரவீந்திரன் ஆஜராகி துரைமுருகனுக்கு எதிராக பதியப்பட்ட வழக்கு தொடர்பான FIR மற்றும் குற்றப்பத்திரிகையை விளக்கி வாதிட்டார். இந்த வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்திருக்கும் நிலையில் தீர்ப்பளித்த நீதிபதி வேல்முருகன், சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் துரைமுருகனை விடுவித்த உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது. துரைமுருகன் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு எதிராக குற்றச்சாட்டு பதிவு செய்து வழக்கை 6 மாதங்களுக்குள் வேலூர் நீதிமன்றம் விசாரித்து முடிக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்தார். மேலும் இந்த வழக்கை 6 மாதங்களுக்குள் விசாரித்து முடிக்கும்படி சிறப்பு நீதிமன்றத்திற்கும் உத்தரவிட்டிருக்கிறார். இது துரைமுருகன் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக அமைச்சர் துரைமுருகன் போட்டியிடுவது சிக்கல் என்றும் தேர்தல் நேரத்தில் கைது செய்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்றும் திமுகவுக்கு இனிமேல்தான் இருக்கு கச்சேரி என கூறப்படுகிறது. ஒரு பக்கம் அமைச்சர்கள் எல்லாம் சிறைக்கு செல்லக்கூடிய அவலம் ஏற்பட்டுள்ளதால் திமுகவினர் டெல்லிக்கு சென்று மூத்த வழக்கறிஞர்களை சந்தித்து உதவி பெற்று வழக்கில் இருந்து தப்பிக்க திட்டம் போட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.